ஓகே, மீனுக்குட்டி சாப்பிட சொல்லிட்டா சாப்பிட்ற வேண்டிதான். சாம்பாரா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி மீனுக்குட்டிக்கு ஒரு செல்ஃபி அனுப்புவோம். நீயும் சாப்பிட சொல்லும். பாஸ், இந்த ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்கை டெபாசிட் பண்ணியாச்சு பாஸ். 2 o'clock டெக்ஸான் கம்பெனி எம்டியை மீட் பண்றீங்க பாஸ். 4 o'clock அகத்தியன் சார் உங்களை மீட் பண்றதா சொல்லியிருக்காரு பாஸ். நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துடுறாரு. அவங்க வந்துட்டாங்களா பாஸ்? அவர் 4 o'clock தான் வராரு பாஸ். யோ, அவங்க வந்துட்டாங்களா? அவங்கன்னா யாரு பாஸ்? அந்த சக்தி வந்தாச்சா? ஓஹோ, அவங்க ஆயிட்டாங்களா? வந்தாங்க பாஸ். அந்த கௌதம் ஒழுங்கா இருக்க மாட்டானா? என்ன ப்ராப்ளம்? ஏன் உனக்கு தெரியாது? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் இன் மை சைட். உங்க பிரச்சனை என்னன்னு தான் எனக்கு புரியல. அந்த கௌதம் தான் ப்ராப்ளமே. இப்போ எதுக்கு அவரை திட்டுறீங்க? திட்டாம அவனை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் தலைக்கு ஏறுது. எனக்கு அதை விட ஏறுது. முதல்ல அவர் என்ன பண்ணாரு அது சொல்லுங்க. என்ன பண்ணானா? குலதெய்வம் அது இதுன்னு தேவையில்லாம மீனாட்சியை கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சு கையில கங்கன கயிறு கட்டியிருக்கான். சுந்தர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு இவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான்? நான்சென்ஸ். நீங்க தான் நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வாட்? எஸ், யூ ஆர் டாக்கிங் அப்சல்யூட்லி நான்சென்ஸ். நீங்க என்ன வேணா பேசுவீங்க, நான் அதை கேட்டுட்டு இருக்கணுமா? இதெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? முதல்ல அதை சொல்லுங்க. வேற யார் சொல்லுவா? என் தம்பி தான் சொன்னான். அவன் ரொம்ப பொசசிவான ஆளு. இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுல இருந்து எவ்வளவு மூடட்டா இருக்கான் தெரியுமா? உங்க தம்பி இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், இப்போ எதுக்கு என் தம்பியை முட்டாளுங்கற? உங்க தம்பி இப்படி யோசிச்சா முட்டாள்னு தான் சொல்ல முடியும். சக்தி, வார்த்தையை அளந்து பேசு. முதல்ல நீங்களும் உங்க தம்பியும் வார்த்தையை அளந்து பேசுங்க. அதை விட முக்கியம், நல்லதா சிந்திச்சு பழகுங்க. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பூஜை பண்ணா கங்கணம் கட்டினா தப்பாயிடுமா? அப்படின்னா கௌதம்க்கு நிச்சயமான பொண்ணதான் உங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுக்கு மட்டும் அவர் பொசசிவ் ஆகல, கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு. அவர் தேவைக்கு பொசசிவ் நார்மல்னு மாறிப்பாரு. அப்படிதானே?